2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 அமெரிக்காவினுடைய பென்டகன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பென்டகன் மனசு வச்சாதான் அமெரிக்காவில் இராணுவம் சார்ந்த பல முடிவுகளை எடுக்க முடியும், பிற நாடுகள் மீது படையெடுக்க முடியும். வெள்ளை மாளிகைக்கே உத்தரவு போடக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அமைப்பு பென்டகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பென்டகன் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. நாங்கள் வானத்தில் ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்த்துருக்கோம். அது பார்ப்பதற்கு பலூன் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை நாங்கள் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் பல நபர்கள் பலவிதமான கேள்வியை கேட்டுட்டு வராங்க. பலூன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வெளியில் வருது. கடைசியாக ஒரு உண்மை வெளியில் வருது. அந்த பலூன் சீனாவினுடையது. அது பறந்த இடம் அமெரிக்காவினுடைய பெலிஸ்டிக்ஸ் மிசைல், இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைலினுடைய மிக முக்கியமான சிலோஸ்லாம் இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இந்த இடங்களில் சீனாவினுடைய ஒரு பலூன் பறக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்பை பலூனாக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க சோஷியல் மீடியா மெம்பர்ஸ், யூசர்ஸ். இதை அமெரிக்கா மறுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் ஆதரிக்கவும் இல்லை. வெள்ளிக்கிழமை பென்டகன்லேருந்து இன்னொரு அறிவிப்பு வருது. ஆமாம், இது சீனாவினுடையது தான். சீனா எங்ககிட்ட மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. உண்மையிலேயே சீனா மன்னிப்பு தான் கோரினார்களா, இல்லை சீனாவினுடைய இந்த ஸ்பை பலூன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் மட்டும்தான் சுற்றி வருதா? இப்படி ஒரு ஸ்பை பலூனை அமெரிக்காவுக்கு மேற்புறத்தில் சீனா விடுவதற்கான காரணம் என்ன? இதில் பல உள்நோக்கங்கள் இருக்குது. மேபி ஒரு ஆக்சிடெண்ட்டாக இல்லை, ஆக்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஸ்பை பலூனை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. லத்தீன் அமெரிக்கா பக்கம் அங்கேயும் இதே மாதிரி மிசைல்ஸ், அவங்களுடைய நியூக்ளியர் மிசைல்ஸினுடைய சிலோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது சீனாவினுடைய திட்டமிட்ட ஸ்பை வேலை. ஆனால் இதை ஏன் செய்கிறாங்க? அதுதான் இந்த பதிவு. முழுமையாக கேளுங்க, பல உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜூன் 17, 2020 ஜப்பானில் இதே மாதிரியான ஒரு பலூன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இந்த பலூன் ரொம்ப உயரத்தில் பறக்குது. நார்மலாக உயரத்தில் பறக்கக்கூடிய அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வரும்போதே அதில் பலவிதமான கேள்விகள் வரும். குறிப்பாக இது வேறு யாராவது நமக்கு எதிராக ஒரு சதி வேலையாக செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல நிற்கும். அடுத்ததாக அதுக்கான பதில் கிடையாது, இது ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங்காக, எப்படி காலநிலை இருக்குது, காலநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குது, காற்றினுடைய வேகம் என்ன, இதெல்லாம் கவனிப்பதற்காக இப்படி பலூன்ஸ் அப்படிங்கிறத நிறைய நாடுகள் மேலே அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட பலூன் அப்படின்னு சொல்லி ஜப்பான் நம்பினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஜூமபிள் லென்ஸ் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதனுடைய புகைப்படத்தை வெளியில் விடுறாங்க. ஸோ 2020 ஜூன் 17 அந்த புகைப்படம் வெளியாகி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. உடனே ஜப்பான் சொல்கிறாங்க, நார்மல் பலூன் மாதிரி கிடையாது, இதனுடைய கிராஸாக ஒரு செக்ஷன் இருக்குது, 2 ப்ரொப்பலர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. ஒருவேளை இது ஒரு ஸ்பை பலூனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். 2020 இப்படி ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா 2022 ஜூன் மாதம் 6ஆம் தேதி நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இதே மாதிரியான ஒரு பலூன் அப்படிங்கிறது பறக்குது. அந்த பலூன் அப்படிங்கிறது ரொம்ப ஜூம் செய்யப்பட்ட ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் பகிரப்படுது. அப்படி பகிரப்படும் போது தான் தெரியுது, ஜப்பானில் ஒரு வெள்ளை கலர் பலூனுக்கு கீழே எப்படி ஒரு கிராஸ் செக்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கிராஸ் செக்ஷன் இங்கே இந்தியாவில் வந்த அந்த பலூன்லையும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிராஸ் செக்ஷனில் ஒரு பகுதி மட்டும் செயலிழந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்க்க போனால் அது ஒரு சோலார் தகடுகள் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இது சோலார் தகடுகள் தானா, இல்லை ஸ்பை நெட்வொர்க்கை ரொம்ப பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணி இந்த பலூன்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவலை வெளியில் எடுப்பதற்கான எக்யூப்மெண்ட்ஸா அப்படிங்கிறது இன்றளவும் மர்மமான ஒரு விஷயம்தான். ஸோ 2022 போர்ட் பிளேரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அடுத்ததாக ஹவாய் தீவுகளில் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2022 இதே மாதிரியான ஒயிட் பலூன் அப்படிங்கிறது வருது. இந்த ஹவாய் தீவுகள் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை, இல்லாட்டி அங்கே நிறைய விதமான ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது, அந்த ஆயுதத்தெல்லாம் புகைப்படம் எடுப்பதற்கும் ஸ்பை வேலை செய்வதற்கும் அங்கே வரக்கூடிய நெட்வொர்க்கை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பலூன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி F-22 விமானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு பலூனை பார்த்த உடனே F-22 விமானம் என்ன செய்யுது, அந்த பலூனினுடைய உயரத்துக்கு பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பலூனை சுற்றி அவங்க ஃபோட்டோ எடுத்து இது ஒரு ஸ்பை பலூனாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே நேரத்தில் கனடாவிலும் இதே மாதிரியான ஒரு ஸ்பை பலூன் பார்க்கப்படுகிறது. ஹோனலுலு அப்படிங்கிற ஒரு இடத்துல கனடாவை சேர்ந்த விமானிகளும் அந்த ஸ்பை பலூன் என்ன செய்கிறாங்க, விரட்டிட்டு போகிறாங்க. சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹவாய் தீவுகளில் பார்த்த ஸ்பை பலூனை F-22 விமானிகள் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் 2023 வந்து நிற்கிறோம். எகெயின் February மாதம் 2ஆம் தேதி ஸ்பை பலூன் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நார்த் அமெரிக்காவை சார்ந்த பலரும் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ட்விட்டர் ஃபுல்லாக ஒரு வீடியோ வைரலாக மாறுது. அந்த வீடியோ சின்னதாக ஒரு வானத்தை பார்த்து ஒரு மிசைல் போகிற மாதிரியான ஒரு சின்ன அந்த புகை அப்படிங்கிறது இருக்குது. திடீர்னு பார்த்தா வானம் பளிச்சுன்னு 2 தடவை ஃப்ளாஷ் அடித்த மாதிரி மாறுது. ஸோ இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் மோன்டனா அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த மோன்டனா அப்படிங்கிற வான்பகுதியில் தான் இந்த மாதிரியான ஸ்பை பலூன் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த மோன்டனா அப்படிங்கிற பகுதி ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நாமளும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது, அமெரிக்காவினுடைய ICBMs இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், இந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து அதனுடைய வார்ஹெட்டாக நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதங்களையும் தாங்கி செல்லக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே சிலோஸ், நம்ம பூமியிலிருந்து ரொம்ப ஆழமாக சில விதமான சுரங்கங்கள் எல்லாமே தோண்டி அதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க, பூமிக்கு கீழே தான் இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. எப்போ அணு ஆயுதங்களை ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ சிலோஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகி உள்ளேருந்து ஒரு மிசைல் வெளியில் வந்து அப்படியே எந்த இடத்துக்கு போய் விழணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிலோஸ் அப்படிங்கிறது கூடுதலாக இந்த மோன்டனா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த மோன்டனா அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, இந்த பலூன் சுற்றி திரியக்கூடிய அந்த வழித்தடங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த பலூன் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கும், எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகி போகுது, சீனாலேருந்து வந்திருக்கும், சீனாலேருந்து வந்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் சீனாவுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு வழித்தடத்தில் தான் இது போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே புட்டுன்னு வைக்கிறாங்க அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும். சீனா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து ஸ்பை பலூன் கிடையாது, அது நார்மலான ஒரு ஏர்ஷிப். என்ன ஏர்ஷிப்? சிவிலியன் ஏர்ஷிப். அவங்க வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்காக இதை பயன்படுத்தி இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காற்றின் வேகம் அதிகரித்த காரணத்தினால அமெரிக்காவில் வந்துருச்சு, அதுவும் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு, இது எங்களுடைய தவறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வெதர் ஃபோர்காஸ்டிங்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பலூனில் அந்த கிராஸ் செக்ஷன், அதாவது ஜப்பானில், இந்தியாவில் இப்படின்னு சொல்லி பார்த்தாங்கல்ல, அதே மாதிரியான கிராஸ் செக்ஷன் இருந்தது அப்படிங்கிற கேள்வியை இப்போ அமெரிக்கர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோ பைடன் அவர்கள் இதை பற்றி ஒரு மீட்டிங்கில் கேட்குறாங்க, இப்படி ஒரு ஸ்பை பலூன் வந்துருச்சு, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போதைக்கு அதனுடைய பதிலை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் அந்த ஒரு பதிலை ஒமிட் பண்ணுறார். அடுத்ததான் மோன்டனா அப்படிங்கிற பகுதியில் சின்னதாக ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பரவிச்சு பார்த்தீங்களா? இதை அமெரிக்காவினுடைய பென்டகனாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் முற்றிலுமாக மறுக்கிறாங்க. நாங்கள் அந்த பலூனை இன்னும் வெடிக்க வைக்கலை, இல்லாட்டி அந்த பலூன் மீது தாக்குதலை நடத்தலை, அந்த ஃப்ளாஷ் அப்படிங்கிறது நாங்கள் எங்கேயுமே வேறு யாருமே இதை பதிவு பண்ணலாம், அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் மட்டும்தான் ஃப்ளாஷ் வர மாதிரி இருக்குது, மேபி அது ஒரு எடிட்டட் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மோன்டனா அப்படிங்கிற பகுதியில் இந்த ஒரு பலூன் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பலூனுடைய வழித்தடத்தை கொஞ்சமாக மாற்றி அமைப்பதற்காகவும் அந்த வழித்தடத்தை இல்லாட்டி அதனுடைய கிடைக்கக்கூடிய ஸ்பை நெட்வொர்க் எப்படியான நெட்வொர்க் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, சடார்னு அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை அனுப்புகிறாங்க. அப்படி ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பி இந்த பலூன் போன இடத்த எல்லாமே சுற்றுறாங்க, இல்லை அந்த பலூனை குழப்ப நினைக்கிறாங்க. அந்த பலூனில் அந்த ஸ்பை வேலை தான் செய்ய வந்துருந்துச்சுன்னா டேட்டாஸை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் அமெரிக்காவினுடைய இராணுவம் முயற்சி செய்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே சீனா சொல்கிறத நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சனிக்கிழமை மறுபடியும் என்ன நடக்குது, லத்தீன் அமெரிக்காவில் இதே மாதிரியான ஒரு ஸ்பை பலூனை ஸ்பாட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பலூனுக்கு சீனா என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல, ஏன்னா பெரிய ஒரு கேள்வியாக மாறிட்டு இருக்கு. சரிப்பா, அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பைடன் அவர்களே ஒரு தைரியம் காண்பித்து அந்த பலூனை என்ன செஞ்சுருங்க, வெடிக்க வச்சுருங்க, இங்கேருந்து ஒரு மிசைல் அனுப்பி அதை வெடிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ உயர் அதிகாரி இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே தந்துடுறேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது அவ்வளோ சுலபம் கிடையாது, நார்மலாக ஒரு பலூன் அப்படிங்கிறது ஒரு 60,000 11,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும், இந்த பலூன் ஒரு 46,000 50,000 அடிகள் உயரத்தில் தான் பறந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பலூன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கால் ஏற்படுத்தப்பட்ட பலூன், அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ பலூனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு பலூன் பறந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக அந்த பலூன் மேலே போகும், இல்லாட்டி காற்றினுடைய திசை அனுசரித்து கீழே மேலே அப்படின்னு சொல்லி அது சுற்ற ஆரம்பிக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளடக்கிய ஒரு பலூன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ உயரத்தில் காற்று ஒரு பக்கமாக வீசிச்சு அப்படின்னா இந்த பலூன் ஒரே லெவல்லையே பறந்துட்டு இருக்கும். ஸோ ஒரே லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே பலவிதமான ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செஞ்சுருப்பாங்க. காற்று எந்த திசையில் வருது அப்படின்னா இந்த ஒரு என்ஜின் இப்படி போகணும், இல்லை இந்த பக்கமாக காற்று வருதா, இல்லை எவ்வளோ டவுனுக்கு போகணும், எவ்வளோ அப்புக்கு போகணும், இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இந்த பலூனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும்.
இப்படித்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த ஸ்பை பலூன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஓப்பனாகவே இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. 1998 இதே மாதிரி ஒரு வெதர் பலூன் அப்படிங்கிறது கனடாவினுடைய ஏர்பேஸுக்கு மேலே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பலூனை நம்ம சுட்டு வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி விமானங்கள் பறக்க விடப்படுகின்றன. அதாவது F-18 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது பறக்க விடப்படுது. ஸோ F-18 ஃபைட்டர் ஜெட் என்ன தெரியுமா செய்து 20 மில்லிமீட்டர் கெனான் அப்படிங்கிறத 1000 முறை சுடுறாங்க. அந்த பலூனை பார்த்து 20 மில்லிமீட்டர் கெனான் அப்படிங்கிறது 1000 முறை சுடப்படுகிறது. அப்படி 1000 முறை சுட்ட பிறகும் 6 தினங்கள் அந்த பலூன் வானத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பலூன் அதுவும் அவ்வளோ பெருசாக இருக்குமா, அந்த பலூனை சுட்டு வீழ்த்துவது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. இங்கேருந்து நம்ம ஒரு மிசைல் அனுப்பினாலும் சரி, அதுக்கு தகுந்தது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பலூன் அதனுடைய வழித்தடத்தை மாற்றிவிடும். இல்லை அவ்வளோ உயரத்தில் பறந்துட்டு இருக்கு, அதனால் அந்த பலூனை அழிப்பது ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப இயலாத ஒரு விஷயமா இருக்கலாம். சப்போஸ் அந்த பலூனில் ஒரு EMP டிவைஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அணு ஆயுதம் இருக்கலாம், இல்லை அணு ஆயுத சோதனையை ஸ்பை பண்ணுறதுக்காக அந்த பலூன் ஏவப்பட்டிருக்கலாம். அதனால் இப்போதைக்கு அதை சுட்டு வீழ்த்த முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. இது சொல்கிறதுக்கு வேறொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஜூன் மாதம் 2022 சீனாவினுடைய விஞ்ஞானிகள் சீனாவினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சீனா, யூ ஆர் இன் டேஞ்சர். என்ன டேஞ்சர் தெரியுமா? வானத்துக்கு மேலே ஒரு அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சு EMP, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்சஸ் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா உன் நாட்டிலேயே என்ன இருக்காது, கரண்ட் இருக்காதுடா, இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டினுடைய பவர் கிரிட் எல்லாத்தையுமே செயலிழக்க செய்யணும்னா நம்ம என்ன செய்யலாம்? மேலே கொஞ்சம் ஹை ஆல்டிடியூடில் ஒரு EMP டிவைஸஸை நம்ம ஆன் பண்ணால் போதும், இல்லாட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை தெளித்து விட்டால் போதும். அதை எப்படி செய்ய முடியும்னா சின்னதாக ஒரு அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சா போதும். இப்படி செஞ்சோம்னா பவர் கிரிட் இல்லாமல் அந்த நாடே என்ன செஞ்சிடும், ஒரு டெக்னாலஜிக்கலாக ஐசோலேட்டடாக மாறிடும், ஒரு ஐலண்ட் மாதிரி, ஒரு தீவு மாதிரி மாறிடும் அப்படிங்கிற கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு EMP அட்டாக் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத சீனா சோதித்து வருகிறது. EMP அட்டாக்கை பலூன் வழியாக நடத்துவது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறத இப்போ சீனா உணர்ந்திருப்பாங்க. இந்த EMP அட்டாக்கை செய்கிறதுக்கும் இல்லை ஒருவேளை EMP அட்டாக் நடந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை படிப்பதற்காகவும் தான் சீனா இப்படி ஸ்பை பலூனை அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேரால் பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த EMP அட்டாக்கை பற்றியான ரிசர்ச் எல்லாமே கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு சீனா என்ன செஞ்சுருக்காங்கன்னா பலவிதமான புது புது ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. பலூனில் EMP டிவைசஸ் எப்படி வெடிக்க வைக்கலாம், அப்படி வெடிக்க வைக்கிறதுனால என்னென்ன நடக்கும், இது எல்லாத்தையுமே இவங்க ரிசர்ச்சாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்ததான் நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம், வானத்துக்கு மேலே EMP டிவைசஸ் இல்லாட்டி இந்த அணு ஆயுதங்கள்லாம் வெடிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வெடிக்க வச்சுருக்காங்க. அமெரிக்காவே ஒரு அட்மாஸ்பெரிக் டெஸ்ட் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க 1962 கரெக்டாக 1.45 மெகாடன் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது வெடிக்க வைக்கப்படுகிறது. எந்த இடத்துல தெரியுமா? ஜான்ஸ்டன் ஐலண்டுக்கு மேலே. கரெக்டாக சொல்ல போனால் இதுக்கான பெயர் ஸ்டார்ஃபிஷ் பிரைம் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டார்ஃபிஷ் பிரைம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணி ஜான்ஸ்டன் ஐலண்டுக்கு மேலே 250 மைல் உயரத்தில் இப்படி ஒரு தெர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது வெடிக்க வைக்கப்படுது. அப்படி வெடிக்க வைக்கப்பட்ட போது அதை சுற்றி இருக்கக்கூடிய 1000 மைல்ஸ், அதாவது அது வெடித்த இடத்துலேருந்து 1000 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஹவாய் தீவுகளில் இருந்த எல்லா விதமான எலக்ட்ரிசிட்டியும் கட் ஆகுது. எல்லா விதமான ஃபோன் லைன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. சொல்லப்போனால் இப்படி ஒரு வெடி விபத்து நடந்ததை 1962 அமெரிக்கா பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாட்டை அழிப்பதற்கு அந்த நாட்டை முழுவதுமாக குண்டு போட்டு அழிக்கணும்னே கிடையாது, கரண்டை கட் பண்ணிட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக சீனாவினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு பார்ட்டாக இந்த ஸ்பை பலூன் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இந்த ஸ்பை பலூனுக்கான மிஸ்ட்ரி இன்னும் முடியலை. இதுக்கான அப்டேட் வரும். அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அதற்கான இன்னொரு வீடியோவும் தமிழ் பொக்கிஷத்தில் வரும். இப்போதைக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இந்த காணொலியில் நான் பகிர்ந்திருக்கேன். எந்தெந்த ஸ்பை பலூன் எந்தெந்த நாடுகளில் பார்க்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பை பலூன் மட்டும் கிடையாது, ஏர்ஷிப் அப்படிங்கிறதையும் சீனா பல நாடுகள் மீது ஏவிட்டு இருக்காங்க. அதையும் அடுத்த காணொலியில் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே, இந்த ஸ்பை பலூனை பற்றி நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம், இல்லை நீங்களே இதை படித்து இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.